பெருமதிப்பிற்குரிய தலைவர்கள் அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் PK சேகர்பாபு அவர்களுக்கும், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு, சிற்றரசு, வருகை தந்திருக்கின்ற அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்கள், அதே போன்ற அண்ணன் மயிலை வேலு போன்ற RD சேகர் போன்ற அனைத்து மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இயக்கத்தினுடைய அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அரசியல் ஆசான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் குறிப்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் ஆண்டு ஏறத்தாழ மக்களால் நேசிக்கப்படக்கூடிய முதலமைச்சர்களில் 36% பெற்று 2025 இதே பிப்ரவரி மாதத்தில் அது 57% மக்களால் நேசிக்கப்படுகின்ற முதலமைச்சர் என்கின்ற அந்த சிறப்பை பெற்று ஏறத்தாழ அந்த இடைப்பட்ட அந்த 21%, நான் பெருமையோடு சொல்வேன், அந்த 21%த்தில் 11% கல்வி சார்ந்து பயன்பெற்றிருக்கின்ற அந்த நேசிப்பாளர்கள் அதிகம் உண்டு என்கின்ற அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு நாம் எழுப்பக்கூடிய இந்த கண்டன கூட்டத்தில் உங்களோடு இணைந்து நானும் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நமக்கான குரலாக ஒலிக்கிறார்கள் என்று சொன்னாலும், துறையினுடைய அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மக்களிடம் அந்த விவாதங்களை எடுத்து வைக்க வேண்டும், மக்களிடம் நீதியை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இதற்கான நோக்க உரையை நாங்கள் ஆற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு 2-3 நாட்களாக நடக்கிற செய்தியை தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தா, இன்னும் உதாரணத்தோடு சொல்லலாம், இயேசுநாதர் இறந்த பிறகு 3வது நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்கிற நம்பிக்கை உண்டு. அதே போலத்தான் 3 முறை மொழிப்போர் நடந்து ஏறத்தாழ 1986க்கு பிறகு 38-39 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னொரு மொழிப்போருக்கு இன்றைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இந்த 3 நாட்களாக ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதானுடைய அந்த குரலை பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ் மண்ணில் தங்களுடைய இன்னுயிரை நீத்து காற்றோடு காற்றாக கலந்து நமக்கு உயிர் மூச்சாக இருக்கின்ற நடராஜன்களும் தாளமுத்துக்களும், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன பீளமேடை சார்ந்த தண்டாபாணி போன்றவர்களும், அதே போன்று மாணவர் ராசேந்திரனும், கீழப்பள்ளூர் சின்னசாமி போன்ற அந்த உயிரெல்லாம் மீண்டும் உயிர் தெழுக ஆரம்பித்திருக்கின்றது. அவர்கள் உங்களுடைய உருவில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது. மேடையில் இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவாக இன்றைக்கு இவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஒட்டுமொத்தமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனாகத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம் என்ன? இதற்கு யார் காரணம்? ஒரு 3 நாட்களுக்கு பின்பு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், ஏன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் என்ன குறைச்ச, அதை நீ ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு they have to come to the terms of the constitution. என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் என்ன சார் சொல்லுது நமக்கு? we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic and to secure to all its citizens என்று சொல்லுகிறது. அதில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி, லிபர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஈக்குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஃபெட்டர்னிட்டியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வகை வகையாக இன்னைக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். பொழுது போகவில்லைன்னு உட்கார்ந்து எழுதின அரசியல் சாசனம் இல்லை சார் அது. பொழுது போதவில்லையே என்று மக்களை மனதில் வைத்து, இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணல் அம்பேத்கருடைய சாசனம். அந்த சாசனத்தில் எங்க சார் மும்மொழி கொள்கையை பத்தி சொல்லுது? இட்ஸ் a rule of law என்று சொல்லுகிறார். ரூல் எங்க சார் இருக்கு? லா எங்க சார் இருக்கு? இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யாரு சார் சொன்னா? முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடம் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்பந்தமே கிடையாது. ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி, இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு பணம், இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு பணம், நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நடிகர் அஜித் குமார் படத்துல ஒரு ஆட்டோல இருக்கிற சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆக எதுக்குமே அர்த்தமே இல்லாம உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கிற விதத்தில்
நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல் தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒலித்திருக்குது என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரு, ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவரு 6 மாசம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் தானே படிக்க போனாரு. 6 மாசம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படிச்சு விட்டு வந்து இங்க சும்மா வாயை திறந்தா பொய் பொய் பொய். ஆனா நம்மள சொல்றாரு நாம பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்காருங்க. ஆனா அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது? ஏசர் ரிப்போர்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருமொழி கொள்கையை வச்சு நீங்க என்ன கிழிச்சிங்க என்று கேட்கிறார். அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான். அது ஆக்சுவலா அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட் தான். ஆக அந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியை மூடிட்டு இங்க தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான். பாத்தீங்களா? அதுதான் ஏசர். நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. 2014 எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம், நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்கன்னு. அந்த ஒரு வருஷம் ஒரு டேர்ம் நம்ம ஏமாந்தோம். ஆனால் 2019 2024 வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தலெல்லாம் அவங்கள ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எது சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். அவர் சொல்றாரு, அந்த மாநில தலைவர் சொல்றாரு, இங்கே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, புதுசா வந்த கட்சி, கனவு காணுகின்ற கட்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தேதான் ஆவோம், நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம். சார் நீங்க தனிமையெல்லாம் இல்லை சார், ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள்